சிரியாவில் இருக்கும் கிறிஸ்துவர்கள் வரும் நாட்களில் வெளியேற்றப்படலாம் அல்லது நாட்டை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் வெளியேறலாம் என்று தகவல்கள் வரத் தொடங்கியுள்ளன. சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜொலோனி தலைமையிலான ஹயாத் குழு நாட்டை கைப்பற்றியுள்ளது. 50 வருடமாக நிலவி வந்த சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டது. அல்கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜொலானி என்பவரால் HTS அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவர் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் அறியப்படுகிறார், போர் வீரராகவும் அறியப்படுகிறார், அரசியல் அறிவு அதிகமுள்ளவராகவும் அறியப்படுகிறார். ஆனால் இவர் கிறிஸ்தவர்களுக்கு நேர் எதிரானவராய் இருக்கிறார். சிரியாவில் இஸ்லாமியர்கள் மக்கள் தொகைக்கு இணையாக கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகையும் உள்ளது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாக இருந்த நாடாகவும் இது இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் சிரியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. 2014 தனது முதல் தொலைக்காட்சி நேர்காணலின் போது அல் ஜசீராவிடம் பேசுகையில், நான் ஆட்சிக்கு வரும் இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதன்படி சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் மற்றும் அலாவிகள் வெளியேற்றப்படுவார்கள் என்று அவர் அறிவித்திருந்தார். தற்போது அல் ஜொலானி அந்த நாட்டின் தலைவராகும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. ஆகவே தேவ பிள்ளைகள், இது குறித்து உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் பிள்ளைகளின் பாதுகாப்பை தேவன் தாமே உறுதி செய்வாராக. ஆமென்.